கால் பதித்த இடங்கள் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் குழந்தை ராமர் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ், அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்ட கோவிலில் குழந்தை ராமர் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒரு வரலாற்று நிகழ்வு. பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நல்லாட்சி நிறுவப்பட்டுள்ளது. உண்மையில் ராமராஜ்யம் வரவுள்ளது. நாட்டில் உள்ள 142 கோடி மக்கள் அரசுக்கு ஆதரவாக நின்று மத நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய பிரதேச மாநிலத்தில் பகவான் ஸ்ரீராமருக்கும் ராமாயணத்திற்கும் தொடர்புடைய இடங்கள் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் என்று மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். அயோத்தியில் பக்தர்கள் கூட்டத்தை காணும்போது திரேதா யுகத்திற்கு சென்றது போல் உள்ளது என்று ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீராமர் கோவில் பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த விழாவில் பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரை நட்சத்திரங்கள், விளையாட்டு பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவில் பிரதிஷ்டை நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று முதல் பொது தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அயோத்தி ராமர் கோவிலில் இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனத்திற்காக குவிந்து வருகின்றனர். இதனால் கோவில் வளாகத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் பாதுகாவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அயோத்தி ராமர் கோவில் தலைமை அர்ச்சகர் ஆச்சாரியா சத்யேந்திரதாஸ், பிரதிஷ்டை விழாவிற்கு பிறகு அயோத்தி நகரம் தூய்மையடைந்துள்ளது. அயோத்திக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். எங்கும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் கேட்கிறது. திரேதா யுக காலத்தில் இருந்த அயோத்திக்கு சென்றது போல உணர்வு ஏற்படுகிறது என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியாவிற்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர இடமில்லாதது அபத்தமானது என்று எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் ஆதரவு தெரிவித்தாலும் சீனா உள்ளிட்ட சில நாடுகள் தடையாக உள்ளன. இந்த சூழலில் ஐநா அமைப்பின் பாதுகாப்பு செயலர் அண்டோனியா குட்ரெஸ் பாதுகாப்பு கவுன்சிலில் ஆப்பிரிக்காவுக்கு இன்னும் ஒரு நிரந்தர உறுப்பினர் இல்லை என்பதை நாம் எப்படி ஏற்க முடியும்? சர்வதேச அமைப்புகள் இன்றைய உலகத்தை பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும். 80 ஆண்டுகளுக்கு முன் இருந்தது போல் இருக்கக்கூடாது என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் எலான் மஸ்க் வெளியிட்ட பதிவில், ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகளை சீர்திருத்தம் செய்ய வேண்டும். ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அதிக அதிகாரம் வைத்துள்ளவர்கள் அதனை விட்டுத்தர விரும்பவில்லை. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர இடம் இல்லை என்பது அபத்தமானது. ஆப்பிரிக்காவுக்கும் நிரந்தரம் இடம் கொண்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு ஆதரவாக எலான் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ள சம்பவம் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற ஜனநாயக மாண்புகள் சிதைக்கப்படும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் ரவி இல்லை, RSS ரவி, RSSின் ஒட்டுமொத்த குரலாக அவர் ஒலிக்கிறார். அவர் முகத்தில் பூசாரிகள் கரியை பூசியுள்ளார்கள். பிரதமர் மோடியின் ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களை மறைக்கும் வகையில் அயோத்தி ராமர் கோவில் பிரதிஷ்டை விழா நடந்துள்ளது. ஜெய் ஸ்ரீராம் என்று இந்திய மக்களை கோஷமிட வைத்துள்ளனர். அயோத்தியில் நேற்று நடைபெற்றது பொய்யை உண்மையாகவும் புராணத்தை வரலாறாகவும் மாற்றும் அவலம். அப்பாவி இந்து மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சமூக நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற ஜனநாயக மாண்புகள் சிதைக்கப்படும். வேலை வாய்ப்பின்மை, பொருளாதார வீழ்ச்சி, உலக அரங்கில் இந்திய அரசுக்கு ஏற்பட்டுள்ள பண மதிப்பு வீழ்ச்சி உள்ளிட்டவற்றில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப பாஜக முயல்கிறது. இந்திய நாடெங்கும் ஜாதி மதத்தின் பெயரால் வன்முறை, கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. ஜனநாயகத்தின் விழுமியங்களை காக்க வேண்டிய நெருக்கடி இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது என்றார். எந்த மாநிலத்தில் ஜாதி மத வன்முறைகள் தலைவிரித்தாடுகிறது என்பதை திருமாவளவன் குறிப்பிடவில்லை. தமிழகம், மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம், கேரளா, கர்நாடகா, பீகார் போன்ற மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடக்கவில்லை என்பதும் சட்டம் ஒழுங்கு மாநில பிரச்சினை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அசாமில் ராகுல் காந்தியின் யாத்திரை தடுத்து நிறுத்தப்பட்டதால் காங்கிரஸ் தொண்டர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பாரத இணைப்பு நியாய யாத்திரை என்ற பெயரில் மணிப்பூர் முதல் மகாராஷ்டிரா வரை 2ஆம் கட்ட பயணத்தை ராகுல் காந்தி மேற்கொண்டு வருகிறார். தற்போது ராகுல் காந்தியின் பயணம் அசாமில் நடைபெற்று வருகிறது. இந்த பயணத்தின் போது அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி விமர்சனம் செய்து வருகிறார். இதனால் பாஜக தொண்டர்கள் ராகுல் காந்தியின் யாத்திரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கவுராத்தியில் ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொண்டால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என நடைபயணத்துக்கான அனுமதியை அசாம் அரசு மறுத்திருந்தது. இந்த தடையை மீறி ராகுல் காந்தியை வரவேற்க கவுஹாத்தி எல்லையில் ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் கூடியதால் அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். கவுஹாத்தி எல்லையை ராகுல் காந்தி அடைந்ததும் போலீசார் அமைத்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு காங்கிரஸ் தொண்டர்கள் முன்னேற முயற்சித்தனர். அப்போது ராகுல் காந்தியின் கண் முன்பே தொண்டர்கள் மீது போலீசார் லேசான தடியடி நடத்தியதால் பதற்றமான சூழல் நிலவியது. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பி ஸ்ரீனிவாஸ் இது தொடர்பான வீடியோவை பதிவிட்டு அசாம் முதல்வரை குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் தனது வலைதள பக்கத்தில் இம்மாதிரியான வன்முறைகள் அசாமின் கலாச்சாரம் அல்ல, இது நக்சலைட்களின் தாக்குதல் உத்தி. அசாமிற்கு இது மிகவும் புதிது. இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க அசாம் டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளேன். நீங்கள் பதிவிட்ட வீடியோவை அதற்கு சாட்சியமாக அளிக்க உள்ளேன் என ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்க்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை விழுப்புரம் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை நடந்த திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு சுமார் 28 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகள் அரசு தரப்புக்கு எதிராக பிறர் சாட்சியம் கொடுத்து வருவதால் அரசு தரப்புக்கு உதவியாக விசாரணைக்கு தங்களை அனுமதிக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடந்த செப்டம்பர் மாதம் மனு தாக்கல் செய்தார். அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி மற்றும் அவரது மகன் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இதையடுத்து பொன்முடி மீதான செம்மண் குவாரி வழக்கில் தன்னையும் மனுதாரராக சேர்க்க கோரி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி பூர்ணிமா உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 2 லட்சம் ஆண்டுகள் பழமையான பல்லாங்குழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியில் உள்ள ஒரு கோவிலின் பக்கத்தில் பாறையில் குழிகள் போன்ற அமைப்புகள் இருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர் நாராயணமூர்த்திக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த மானுடவியல் அறிஞர் மற்றும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ரோமன் சைமன் உடன் இணைந்து நாராயணமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மொத்தம் 191 குழிகள் இங்கு கண்டறியப்பட்டு உள்ளன. பெரிய குழிகள், சிறிய அளவிலான குழிகள் அமைந்திருந்தன. இவை வரிசையாக அமைந்திருந்தன. இது போன்ற அமைப்பானது உலகம் முழுவதும் தென்னாப்பிரிக்கா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய 2 இடங்களில் மட்டுமே உள்ளது. மூன்றாவதாக பழனியில் தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு 2 முதல் 4 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது. மனிதன் மிருக தோற்றத்திலிருந்து 2 கால்களில் நடக்க ஆரம்பித்த காலங்களில் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். இது எதனை குறிக்கிறது என்பது குறித்து இன்று வரை சரியான தீர்வு எட்டப்படவில்லை. மனித இனப்பரவல் காரணமாக உலகம் முழுவதும் இது போன்று பரவி இருக்கக்கூடும் என்பன போன்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய நிதி அமைச்சகம் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மற்றும் விலை உயர்ந்த உலோகங்கள் மீதான இறக்குமதி வரி 10% 15% உயரும் என்று அறிவித்துள்ளது. இதில் விவசாய உள்கட்டமைப்பு மேம்பாட்டு வரி 5% மற்றும் அடிப்படை சுங்க வரி 10% ஆகியவை அடங்கும். சமூக நல கூடுதல் கட்டணம் கிடையாது. விலை மதிப்பற்ற உலோகங்களை கொண்ட பயன்படுத்தப்பட்ட கேட்லிஸ்ட் மீதான இறக்குமதி வரியை 10.1% 14.35% உயர்த்தியுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி கட்டிகள் மீதான சுங்க வரியை தவிர்க்க இறக்குமதி செய்யப்படும் தங்க நகை தயாரிக்கும் கூறுகளான கொக்கிகள், கிளாப்ஸ் மற்றும் பிற தங்க நகை காம்போனன்ட்ஸ் மீது இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. புதிய இறக்குமதி வரி உயர்வு ஜனவரி 22 முதல் நடைமுறைக்கு வருகின்றன. பொதுவாகவே இந்த வரி உயர்வின் மூலம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தங்கம், வெள்ளி கடத்துவதும் அதிகரிக்கும்.
மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மக்களவையிலும் மாநில சட்டப்பேரவைகளிலும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மத்திய அரசு சென்ற ஆண்டு நிறைவேற்றியது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டு இந்த சட்டம் அமலுக்கு வரும் என மத்திய அரசு விளக்கம் அளித்தது. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை வருகின்ற மக்களவை தேர்தலுக்கு முன்னதாக அமல்படுத்த காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. பின்னர் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசிற்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. மனுவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய அரசு வழக்கறிஞர் விரிவான பதிலளிக்க 2 வார அவகாசம் கோரினார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசிற்கு நோட்டீஸ் அனுப்ப ஒப்புதல் வழங்கிய உச்சநீதிமன்றம் வழக்கை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்தது. நாடாளுமன்றத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டமன்ற நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்ய உத்தரவிடக் கோரி மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது விஜயகாந்த் மரணமடைந்த விவரம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தெரிவித்ததுடன் அவரது சட்டப்பூர்வமான பிரதிநிதி மூலம் வழக்கை தொடர்ந்து நடத்த இருப்பதாக தெரிவித்தார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் தமிழக சட்டமன்றத்தில் கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் மீதான விவாதங்கள், ஆளுநர் உரை, பட்ஜெட் உரைகள் முதலியன நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றன. அவை முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்தால் சட்டமன்றத்தில் உறுப்பினர்களின் பேச்சுக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்படும் பொழுது அவை நேரடியாக ஒளிபரப்பப்பட வாய்ப்புள்ளது. எனவே சபை நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்ய இயலாது. மனுதாரர் SP வேலுமணி அமைச்சராக இருந்தபொழுது பேரவை நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பவில்லை. ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு நேரலையாக ஒளிபரப்ப வேண்டும் என வேலுமணி தரப்பு வலியுறுத்துகிறார்கள் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதிகள், நாடாளுமன்றத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தமிழக சட்டமன்ற நடவடிக்கைகள் முழுவதையும் நேரடி ஒளிபரப்பு செய்வதில் என்ன பிரச்சனை உள்ளது என கேள்வி எழுப்பினர். பின்னர் இது சம்பந்தமாக விளக்கமளிக்க அரசு தலைமை வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சட்டசபை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தது.